அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று அறிவலையில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்ணனின் பூர்வ ஜென்மங்கள். கொடையில் சிறந்தவன் கர்ணன் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயமே. கர்ணனை யாரும் வெல்ல முடியாது என்பதை நன்கு அறிந்த மகாவிஷ்ணு பல தந்திரங்கள் செய்து அர்ஜுனன் மூலம் அவனை கொன்றார். எத்தனையோ தர்மங்கள் செய்தும் கர்ணன் ஏன் மகாவிஷ்ணுவின் சூழ்ச்சியால் இறந்தான் என்பதற்கான விடையை அறிய அவனது பூர்வ ஜென்ம கதை ஒன்றை காண்போம். பூர்வ ஜென்மத்தில் அசுரகுலத்தில் பிறந்தவன் கர்ணன். அவன் பெயர் சகஸ்ர கவசன் என்பதாகும். பிரம்ம தேவனை நோக்கி கடுமையாக தவமிருந்து ஒரு அற்புதமான வரத்தினை பெற்றான். அதன்படி அவனது உடல் 1000 கவசங்களால் போர்த்தப்பட்டிருந்தது. அந்த 1000 கவசங்களையும் உடம்பிலிருந்து நீக்காமல் யாராலும் அவனை கொல்லவே முடியாது. அந்த கவசங்களை நீக்குவதும் அவ்வளவு எளிதல்ல. அவனது உடம்பிலிருந்து ஒரே ஒரு கவசத்தை நீக்க வேண்டுமானாலும் கூட 12 வருடங்கள் கடுமையாக தவமிருந்து பின் 12 வருடங்கள் போரிட வேண்டும். ஒரு காலகட்டத்தில் சகஸ்ர கவசனின் கர்வம் தலைக்கேற அவன் தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்த துவங்கினான். இதனால் தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் தஞ்சமடைந்தனர். தேவர்களை காக்க முடிவு செய்த மகாவிஷ்ணு நரநாராயணர்களாக அவதரித்தார். நரன் 12 வருடங்கள் தவம் புரிய நாராயணன் சகஸ்ர கவசனோடு தொடர்ந்து போரிடுகிறார். இப்போர் பல வருடங்கள் தொடர ஒரு கட்டத்தில் சகஸ்ர கவசனுடைய 999 கவசங்கள் நாராயணனால் அறுத்தெறியப்படுகிறது. இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கையில் பிரம்ம பிரளயமே ஏற்பட்டு விடுகிறது. அதனால் சகஸ்ர கவசன் மீதமுள்ள ஒரு கவசத்தோடு சூரியலோகத்தை சென்றடைகிறான். அதன் பின்னர் தனது மறு ஜென்மத்தில் சூரியபுத்திரனாக கர்ணன் என்ற பெயரில் அவதரிக்கிறான். சகஸ்ர கவசன் மீதமுள்ள ஒரு கவசத்தையும் அறுத்தெறிய வேண்டும் என்பதற்காகவே மகாவிஷ்ணு பல முயற்சிகள் எடுத்து இறுதியில் இந்திரன் மூலம் அக்காரியத்தை நடத்தி முடித்தார். பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசம் சென்றது 12 வருட தவத்திற்கு சமமாக கருதப்பட்டது. அதன் பலனால்தான் அர்ஜுனனால் கர்ணனை கொல்ல முடிந்தது. கர்ணன் எத்தனையோ புண்ணியங்கள் செய்திருந்தும் அவனது பூர்வ ஜென்ம பாவமானது அவனை நல்லோரிடம் சேரவிடவில்லை. அவனது இறப்பிற்கும் அந்த பாவங்களே காரணமாக அமைந்தது. இப்பிறப்பில் நாம் செய்யும் பாவ புண்ணியங்கள் நம்மை அடுத்தடுத்த பிறவிகளிலும் தொடரும் என்பதால் நல்ல விஷயங்களை மட்டுமே செய்வோம், நற்பலன்களை பெறுவோம். இதுபோல் புதியதொரு தலைப்பில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது வி மைவிலி 10th T8 பாரதி மேல்நிலைப்பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நன்றி, வணக்கம்.